அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜி செந்தில்ராஜ். சிவில் இன்ஜினியர். நான் வந்து எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒரு காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இறங்கியிருக்கோம். நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெர்மோக்ரீட் கான்செப்டில் பண்ணுறோம். ஆக்சுவலாக தெர்மோகோல் வீடு இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெர்மோகோலை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து வால், ரூஃபு எல்லாமே வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மோகோல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லரே எங்கேயுமே வராது நமக்கு. ஸோ பில்லர் வந்து தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக இந்த தெர்மோகோலை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நார்மலாக பிரிக் ஒர்க்குக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மழை காலமாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலமாக இருக்கட்டும் தண்ணி வந்து ஓதம் காக்கும். உங்களுக்கு செங்கலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓதமே காக்காது. இது ஏன்னா தெர்மோகோலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தண்ணியில் வந்து அப்சர்வ் ஆகாது. உள்ளே வந்து தண்ணி வந்து இழுக்கவே எடுக்காது. ஸோ அதனால் அந்த நமக்கு வந்து உள்ளே வந்து ஓதம் காக்கிற அந்த பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லைஃப் வருமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதோட லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம பிரிக் ஒர்க்கோட லைஃப்பும் இதோட லைஃப்பும் கிட்டத்தட்ட சேம் தான். நமக்கு இது வந்து 50 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது நமக்கு. ஸோ அந்தளவுக்கு லைஃப் லாங் வரும். ஒரு செங்கலோட பேரிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 to 4 நியூட்டன் தான் வரும். நமக்கு தெர்மோகோல் மூலியமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு 12 நியூட்டன் வரைக்கும் நமக்கு வந்து அதோட பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பிரிக் ஒர்க்கில் பண்ணும்போது நம்மளோட பில்லர்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய செங்கல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வீக்கர் ஸ்ட்ரக்சர் தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு க்ளோசிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்காது, டிவைடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்காது. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா அந்த செங்கல் பில்டிங்லனா ஒரு 2 செங்கல் எடுத்தாலே போதும், மீதி இருக்க எல்லா செங்கல் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஒரு கடப்பாறையால் உடைச்சாலோ இல்லை ஈஸியாக வந்து தெஃப்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஈஸியாக வந்து எங்கேயுமே வந்து உடைக்க முடியாது. ஆணி அடிக்கிறதே இதில் வந்து கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா இதில் வந்து 2 சைடுமே ஒரு தெர்மோகோல் சென்டராக இருக்கும். 2 சைடுமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கான்க்ரீட் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். ஷார்ட்க்ரீட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்க்ரீட் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வந்து ஒயரிங் பண்ணுறது, ப்ளம்பிங் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கும் வந்து இதில் ஈஸியான விஷயம் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நார்மல் பில்டிங்கில் வந்து ஒரு ஒயரிங் பண்ணணும் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடச்சி தான் அங்கே பைப் லைன்ஸ் தான் வைப்பாங்க கன்சில் பண்ணுறது. ஆனால் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது. பைப்ஸ் எல்லாம் நம்ம அந்த தெர்மோகோல் வைக்கும் போதே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த பைப்ஸ் எல்லாமே நம்ம வைக்கிறோம். இதில் வந்து ஒயரிங்கும் சரி ப்ளம்பிங்கும் சரி ஈஸியாக வந்து பண்ண முடியும். அதே போல் இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்ட முடியுன்றது கிடையாது. இதை வந்து G+2 வரைக்கும் நம்ம பண்ணலாம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் பேனல் மெத்தடில் கட்டியிருக்கோம். இந்த பில்டிங் வந்து G+2 வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுவே வந்து டபுள் பேனல் இருக்குது. ஸோ டபுள் பேனல் பார்த்திங்கன்னா தெர்மோகோல்லே வந்து டபுள் பேனல் இருக்குது. டபுள் பேனல் வைக்கும்போது நமக்கு G+7 வரைக்கும் இந்த பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மேஜராக நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வாலோட திக்னஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பிரிக் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்கும். உங்களுக்கு அவுட்ரு வாலாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்னர் பார்ட்டிஷன் வால் மட்டும் 4.5 inches ஒரு சில இது பண்ணுவோம் பாத்ரூம் வால்ஸு. ஆனால் மற்றபடி எல்லா வால்ஸுமே மெயின் வால்ஸ் எல்லாமே 9 inches வரைக்கும் இருக்கும் நமக்கு. ஆனால் இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வாலோட திக்னஸே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 6 inches தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ப்பரேட் ஏரியா வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். கம்மியான இடத்துலையும் ஒரு பெரிய வீடு வந்து ஈஸியாக கட்ட முடியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் 10 to 20% வந்து ரெடியூஸ் ஆகுது நமக்கு. இப்போ நார்மல் பிரிக் ஒர்க்கில் நம்ம இந்த பில்டிங் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 12 lakhs கிட்ட ஆகும். இது வந்து நமக்கு ஒரு 9 lakhsலேயே நமக்கு வந்து டோட்டலாக இந்த பில்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு. இந்த டோட்டல் இந்த வீடு மட்டும் இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன், ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் இருக்குது. அது இல்லாமல் ஆஃபீஸ் ரூம் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரே பில்டிங்லாம் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 9 lakhsல பண்ணி முடிச்சிருக்கோம் நம்ம. இது ஃப்யூச்சரில் நம்ம இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும் இந்த பில்டிங்கில். நீங்கள் இப்போ நார்மலாக இல்லை ஒரு சில வீட்டிலனா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பிரிக் ஒர்க்கில் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த மெத்தடில் கட்ட முடியும்னாலும் கட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இன்னொன்று இந்த வெயில் அடிக்கிற நேரத்தில், மழை பெய்கிற நேரத்தில், புயல் அடிக்கிற நேரத்தில் இதெல்லாம் பறந்துடுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலையும் இது வந்து ஒன்றுமே ஆகாது. நிலநடுக்கமே வந்தால் கூட இது ஒன்றுமே ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டோட்டலாக வந்து தெர்மோகோலில் வந்து நம்ம நார்மல் பிரிக் ஒர்க்கில் வந்து செங்கல் காலம் பீம் மட்டும்தான் ஸ்ட்ராங்கு. செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்காக தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஒரு நிலநடுக்கம் வந்தால் கூட என்ன ஆகுனா உள்ளே இருக்க செவுரு வந்து மேலே விழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து டோட்டலாக ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்றோட ஒன்று வந்து பைண்டாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலில் இருக்கக்கூடிய அந்த கம்பியெல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து டோட்டலாக ஒரு பாக்ஸே மூவ் ஆனால் தான் உண்டே தவிர இது வந்து தனியாக வந்து ஒரு செவுறு நம்ம மேலே விழுறதோ இல்லை ரூஃப் மேலே விழுறதோ அந்த மாதிரியான சான்சஸ் இல்லை. நிலநடுக்கணும் அந்த மாதிரி டைமில் பயங்கரமாக மழை பெய்யுது, அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓதம் காக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ பிரிக்கு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து அப்சர்வ் பண்ணாது தெர்மாக்கோல். ஸோ இதில் பட்டு தண்ணி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி தான் வருமே தவிர இது வந்து அப்சர்வ் பண்ணாது. அதனால் அந்த ஓதம் காக்கிற ப்ராப்ளம்ஸே வராது நமக்கு. இன்னொன்று, நீங்கள் நார்மலாக பிரிக் ஒர்க்கில் வீடு கட்டுறோம், ரூஃப் ஒட்டும் போது பார்த்திங்கன்னா ரூஃப் ஒட்டிட்டு மறுநாள் நம்ம தண்ணி ஊற்றும் போது கீழே வந்து சொட்டும். ரூஃப் போடும்போதே சில சமயம் பார்த்திங்கன்னா ட்ராப்ஸ் வந்து கீழே விழும், தண்ணி வந்து கீழே விழும், சிமெண்ட் பால் வந்து கீழே இறங்கும். ரீசன் என்னென்னா நம்ம மிக்சிங் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் கூட நம்ம கீழே இறங்கலை. ஏன்னா ரூஃபும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், தெர்மாக்கோல் போட்டு அதுக்கு மேலே தான் கான்க்ரீட் போட்டிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ட்ராப் கூட நமக்கு வந்து சிமெண்ட் வந்து கீழே வேஸ்டேஜ் ஆகலை நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் வந்து இந்த பில்டிங்கில் இருக்குது. நமக்கு நார்மலாக பிரிக் ஒர்க்குக்கும் இதுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 45 டேஸ்லேயே வந்து நம்ம வந்து ரூஃப் ஓட்டிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது டோட்டல் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்தில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து குடியேறவே வந்துவிட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து நம்ம வேறு யாருக்கோ கட்டி கொடுக்கல, நான் தான் இன்ஜினியரு, என்னோடய வீடு தான் இது. நானே இதில் கட்டி நானே இருக்கிறேன். ஏன்னா இது தெர்மாக்கோல் வீடு, மற்றவங்களுக்கு யாருக்காவது கட்டி கொடுத்துட்டு ஒரு இதுக்காக இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம கட்டி காமிச்சா தான் மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக நான் இதை கட்டியிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து ஆணி அடிக்க முடியுமா அந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஆணி அடித்தா உள்ளே இறங்குமா, இல்லை வந்து உள்ள பஞ்சு மாதிரி இருக்கே ஈஸியாக இறங்கிடும், கீழே விழுந்துரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குமான்னு யோசிக்க வேணாம். இங்கே இருக்கக்கூடிய கபோர்டு ஒர்க் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆணி அடித்து தான் பண்ண வேலை. இங்கே இப்போ டிவி ஹேங் பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே கீ செயின் ஹோல்டர் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம மாட்டி தான் வச்சுருக்கோம். நம்ம இது இல்லாமல் டிவி ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஆணி போட்டோ இல்லை ஸ்க்ரூ போட்டோ தான் உள்ளே மாட்டியிருக்கோம். நார்மலாக ஆணி அடிச்சிங்கன்னா இதில் முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கான்க்ரீட் 2 சைடும் இருக்கிறதுனால ஆணி டேரெக்டாக இறங்காது. ட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டோ இல்லை ஆணியோ தான் அடிக்க முடியுமே தவிர டேரெக்டாக வந்து சுற்றி எடுத்து ஆணி வந்து இதில் அடிக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பில்டிங் இது. இப்போ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் வந்து இடிச்சிட்டு அந்த பழைய ஃபவுண்டேஷன் மேலேயே தான் நான் இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நார்மலாக வந்து ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா இது வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட், இது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வராது. ஏன்னா பில்லர் பீம் அதெல்லாம் வரும்போது தான் நமக்கு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காலில் பண்ணுவாங்க இல்லையா அந்த காலத்து மெத்தடில். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம். இதோட ஃபவுண்டேஷனோட டெப்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 அடி போட்டாலே நமக்கு போதும். அதுக்கு மேலே டெப்த் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நம்ம நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெப்த் ஜாஸ்தியாக போக வேண்டியதாக இருக்கும், ஃபவுண்டேஷன் செலவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் செலவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா இதில் சேவிங்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு. பிரிக் ஒர்க்குக்கும் இதுக்கும் நிறையா சேவிங்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து ரேட் வந்து ஒரு 10 to 20% வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது நமக்கு. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ருட்டியில் இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பண்ருட்டியில் ஃபஸ்ட்டு பில்டிங் இதுதான். ஸோ உங்களுக்கு இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கே சப்போஸ் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பில்டிங் வந்து கட்டி தரணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து போய் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.